இணைந்திருக்கிறோம் மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில். மனிதம் என்பதே ஒரு அழகான படைப்பு. இந்த அழகுக்கு அழகூட்டுவதுதான் இந்த அழகு கலை. இன்று அதிதிகள் பக்கம் பகுதியில் நாங்கள் சந்திக்கவிருப்பவரும் ஒரு அழகு கலை சார்ந்த ஒருவரை தான். வணக்கம் சஜனி பத்மநாதன். வணக்கம். உங்களை பற்றிய சிறிய அறிமுகம். என் பேர் சஜனி பத்மநாதன். நான் நாவல்பீட்டியிலேருந்து வரேன். கொலம்பில் ஒர்க். ஒரு பிரைடல் ட்ரெஸ்ஸராக இருக்கேன். நீங்கள் ஒரு இளம் வயதிலேயே உங்கள் பயணத்தை தொடங்கி விட்டீர்கள் அல்லவா? ஆமாம். இளம் வயதிலேயே ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு தோன்றியது? ஆல் கோஸ் டு மை அம்மா. வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா, லவ் மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் எதாக இருந்தாலும் கேர்ளுங்கிற ஒரு ஆள் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. யார் நல்லா பார்த்து கொண்டாலுமே நமக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுற அளவுக்கு சரி நம்ம கேஷ் வச்சுக்கொள்ளணும். ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருமே வேலையை கிவ் அப் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம கைத்தொழில்ன்றது ஒன்று வேணும். அதனால தான் நான் இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டை சாய்ஸ் பண்ணேன். ஆகவே பெண் என்பவர்கள் எதையும் சார்ந்து இருக்காமல் எங்களை சார்ந்தே நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆனால் இளம் வயதிலேயே உங்களுக்கு இந்த துறையில் போகணும், இந்த அழகுக்கலை துறையில் போகணும் என்ற ஒரு எண்ணம் எப்படி? இதன் ஆரம்பம் என்னவாக இருக்கும்? ஆரம்பம் 12 இயர்ஸில் சலூன் போய்ட்டு மேக்கப் போட்டேன். என்னை ரொம்ப அசிங்கமாக காமிச்சிட்டாங்க. எனக்கான மேக்கப் நான் போட்டுக்கொள்ளணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். எஸ், எனக்கான மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு படித்து எல்லாம் செஞ்சேன். ஒரு 5 இயர்ஸாக நான் ஃபீல்டில் இருக்கேன். படித்து நான் எனக்கு படித்ததை அடுத்தவங்களுக்கு போட்டு பார்த்து அழகாக இருந்தாங்க. இதுலேயும் நம்ம போனால் என்ன, எல்லாரையும் அழகுப்படுத்தலாம் தானே. எப்படியா இருக்கவங்களும் நம்ம அழகாக இருக்கோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும்னு தான் இந்த இதுக்கு நான் வந்தேன். இந்த ஃபீல்டு அண்ட் இல்லை, எல்லா ஃபீல்டுலேயுமே எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்போம். ஒருவரை நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி இருப்போம். ஒருவரை பார்த்து ஒரு ரோல் மாடல் ஒன்று இருக்கும். உங்களுக்கு இவ்வாறான ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் யாரும் இருக்கணுமா? இன்ஸ்பிரேஷன் சொல்கிறது அஸ்மிதா தான். இந்தியாவில் இருக்காங்க. அஸ்மிதா மேமால தான் நான் அதை பார்த்து பழகினது. லைக் இவங்க மாதிரி இருக்கலாம். எல்லா நேரத்துலையும் அவங்களோட அந்த ஒரு பொறுமை, அவங்களோட அந்த ட்ரிக்னஸ் எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்கும். அது அவங்க தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அழகுக்கலையில் நிறைய வகைகள் இருக்குது தானே. இப்போ இந்த லிக்விட் மேக்கப், HD மேக்கப், ஏர் ப்ரஷ் மேக்கப், அப்படி நிறைய இருக்குது தானே. நீங்கள் இதை எடுத்தால் நான் நல்லா செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறது என்னது? லிக்விடும் பேன் கேக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஏர்லி முகூர்த்தம் இருக்க டைம் இப்போ அது ஏர்லி முகூர்த்தம் 3 or 4க்கு நான் ரெடி பண்ணுவோம். அந்த டைம் ஒரு பேன் கேக் மேக்கப் போகிறப்ப அது சட்டிலாகி அந்த முகூர்த்தம் டைமுக்கு பர்ஃபெக்டாக காட்டும். இதே ஒரு 10, 11 மாதிரி காட்டுது, நம்ம ஒரு 7, 6 மாதிரி ரெடி பண்ணுறோன்னா லிக்விட் மேக்கப் பெஸ்ட். லிக்விடுமே அது ரொம்ப லிக்விடாக காட்டாமல் அதை கணக்காக அந்த ட்ரிக்கோடு யூஸ் பண்ணால் தான் அந்த மேக்கப் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஆமாம், இந்த காலத்தில் இருக்கிறதுலேயே எக்ஸ்பென்சிவ் என்று சொன்னால் பிரைடல் மேக்கப் தான் இல்லையா? இந்த பிரைடல் மேக்கப், ஒரு பிரைடு உங்களை புக் பண்ணுறாங்க மேக்கப்காக அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன விஷயங்களை முதலாவதாக கவனிப்பீங்க? ஒரு பிரைடை நம்ம பார்க்க போக்குள்ள அவங்களோட ஃபீச்சர்ஸ் பார்க்கணும். மைண்ட் கணக்கு போட்டு இவங்களுக்கு இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதுதான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கிறதுல ஒரு இது. நமக்கு அவங்கள பார்க்கக்குள்ள இந்த ஃபியூச்சர்ஸ் இதாக இருக்குது, இது அவங்களுக்கு இதாக இருக்குது, என்னத்தை பண்ணுன்னு அவங்களோட ஃபேஸ் நல்லா எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது நமக்கு தோணணும். நெக்ஸ்ட் மேக்கப்பை தாண்டி அவங்களோட ஸ்கின் கேர். எல்லாருக்குமே ஸ்கின் கேர் முக்கியம். பிஃபோர் வெட்டிங் ஒரு 6 மந்த்க்கு முன்னுக்கே அவங்க என்னை புக் பண்ணுவாங்களா இருந்தால் நான் அவங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் ஃபுல்லாக கொடுத்துருவேன். இது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இந்த ஸ்கின் கேர் பண்ணுங்கள், இது ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அவுட்டர் லேயரை பியூட்டி பண்ணுறதுக்கு இன்னர் லேயரை நம்ம க்ளீன் பண்ணணும். நிச்சயமாக நம்ம நம்ம வயிற்றுக்கு எடுக்கிற சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஜூஸஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம சரியான ஒன்று இன்டேக் பண்ணால் தான் அது அவுட்புட் நல்லா இருக்கும். ப்ளஷ் நம்ம போடுறதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஃபுட் எடுத்தோம்னா ப்ளஷ் தானாக வரும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த பிரைடோட நம்ம கன்சல்டேஷன் பண்ணணும். அவங்க புக் பண்ணுறாங்கன்னா 1 day கூப்பிட்டு அவங்களோட கதைச்சி அப்படி பண்ணக்கூட தான் அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு பிலீவ் வரும். ஆகவே பிரைடல் மேக்கப்ன்றது நாங்கள் 1 day பிஃபோர் புக் பண்ணுறது இல்லை. அது ஒரு வருஷத்துக்கு முதலே, 6 மாதத்துக்கு முதலே நாங்கள் புக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நாங்கள் சரியான ஃபினிஷிங் கொடுக்க முடியும். அதான் உங்களுக்கு ஈஸி இல்லையா? இல்லைங்கல்ல, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிச்சயமாக பிரைடல் மேக்கப் பண்ணுற உடனே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நீங்கள் 15 நிமிஷத்துலேயே பிரைடல் மேக்கப் ஒன்று செய்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதை பற்றின அனுபவம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். படித்தது எல்லாமே சென்ட்ரல் ரோடில் ரிசா பியூட்டி அகாடமியால் தான். ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்ண போயிட்டு ஹஸ்மா பியூட்டி அகாடமியோட ஹஸ்மா மேம்ட ஒன்று பார்த்து தான் நான் இதுக்கு அப்ளை பண்ணேன். சில்ட்ரன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் இது 2019 February 2 லான்ச் பண்ணது தான். ஒரு 26 கண்ட்ரீஸ், யூரோப் அண்ட் ஏஷியா கண்ட்ரிஸ் லான்ச் பண்ணது தான். இது ஒவ்வொரு பர்சனுக்கும் இருக்க ஹிடன் டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக கொண்டாந்தது தான். இதில் தான் நான் 15 minutes
பிரைடல் மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அது எப்படி உங்களுக்கு சாத்தியமா இருந்தது? யூசுவலி பிரைடல் மேக்கப் சொன்னா இருப்பாங்க 2 மணிக்கு காலையில எழுப்பி வச்சு பிரைடல் மேக்கப் பண்ணுவாங்களே, அது எப்படி உங்களுக்கு சாத்தியமானது? அந்த அது வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதுதான் நம்மளோட கை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் எது செய்யலும் மேக்கப். அண்ட் மேக்கப்பில் நிறைய இருக்குது. ஒரு சின்ன ஒரு கோண்டர் எடுத்தாலே அந்த முகத்துக்கு எது பண்ணணும்னு தெரியணும். இப்போ வேர்ல்ட் ரெக்கார்ட்னாலே எங்களுக்கு வந்து ஏர்லியாகவே தெரிஞ்சிடும், நாங்கள் இது தான் பண்ணணும்னு தெரியும். ப்ராக்டிஸ் தான், எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி தான் எடுக்கணும். அதை அந்த 15 மினிட்ஸ்ல நிறைய ஸ்டேஜஸ் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத ஸ்கிப் பண்ணி தேவையானது இன்புட் பண்ணால் தான் அந்த அவுட்லேயரும் நல்லா வரும். இப்போ தேவையான ஸ்டெப்ஸ், தேவையில்லாத ஸ்டெப்ஸ் இருக்கு தானே. குயிக்காக வந்து தேவையான ஸ்டெப்ஸை மட்டும் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் சொல்கிறீங்களா எங்களுக்காக? இப்போ பவுடர் ப்ளஷ், பவுடர் கான்டோர் அந்த மாதிரி போகிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஸ்கின் ப்ரிப் பண்ணிவிட்டு ப்ரைமர் போட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஃபவுண்டேஷன், கன்சீலர், கான்டோர், ப்ளஷ் எல்லாமே க்ரீம் டைப்பில் போட்டு ஒரேடியாக பிளெண்ட் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஒருவர் உங்களை வந்து மேக்கப்புக்காக புக் பண்ணுறோம், நாட் ஓன்லி பிரைடல் மேக்கப்புக்காக புக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவையோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் போட்டால் தான் அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் எப்படி தேர்வு செய்வீங்க? ஒரு ஸ்கின் வந்து பார்க்க போக்குள்ளே விளங்கும். மார்க்ஸ் ஃபுல்லாக இருக்குன்னா அது ஆக்னிட மார்க்ஸ் எல்லாம் மறைச்சாகணும். பிம்பிள் இருந்தால் அது ஆக்னி ப்ரோன் ஸ்கின். அதுக்கேற்ற மாதிரி ஆயிலி ஸ்கின் வேற, ஆக்னி ப்ரோன் ஸ்கின் வேற. பிம்பிள் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நமக்கு மேக்கப் போட இல்லாது, ஃபுல்லாக பபிளாக காட்டும். இனி மேக்கப் ப்ராடக்ட்ங்கிற வந்து எல்லாமே ஒரு அழகுக்காகத்தான் யூஸ் பண்ணுறோம். அந்த பிம்பிள் மேலே யூஸ் பண்ணக்குள்ள அது வந்து மல்டிபிள் ஆகும். அது கண்டிப்பாக மல்டிபிள் ஆகும். ஆயிலி ஸ்கின் துண்ட விளங்கும். ட்ரை ஸ்கின்ஸ் இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குது, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, நார்மல் ஸ்கின் இருக்குது. ஸ்கின்ஸில் 5 டைப் ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப்னா நமக்கு ஒரு ஸ்கின்னை பார்க்கக்குள்ள விளங்கும், இது ஆயிலி ஸ்கின், இது ட்ரை ஸ்கின். வீ கேன் டச் பண்ணக்குள்ள நமக்கு ஃபீல் பண்ணிடும் இது இந்த மாதிரி ஸ்கின். அதுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் போட்டால் தான் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே லிக்விட் செட் ஆகாது, எல்லாருக்கும் பேன்கேக் செட் ஆகாது, எல்லாருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் செட் ஆகாது. ப்ராடக்ட் வைஸ் இருக்குது. ஆயிலி ஸ்கின்கான ஒரு மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், ஃபவுண்டேஷன்ஸும் இருக்குது. மற்றதுக்கான ஃபவுண்டேஷன்ஸ் அதுகளும் இருக்குது. ஸோ ஆல் ஸ்கின் டைப் வந்து எல்லாத்துக்கும் போட. சென்சிட்டிவ்லாம் ரொம்ப சென்சிட்டிவ், அதுக்குன்னு தனியாக நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். இவ்வளோ ஸ்கின் டைப்லேயே இவ்வளோ ஸ்கின் டைப் இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது நீங்கள் அவதானிப்பீர்களா அல்லது கொடுப்பேன்? லிப்ஸ், அப்புறம் அண்டர் ஐ, பிம்பிள் மார்க், அதுகளுக்கு தான் நான் கூட கொடுப்பேன். ஐப்ரோஸ். ஒரு மேக்கப்பில் வந்து லிப்பும் ஐயும் தான் நல்லா விளங்கணும். அதில் தான் ஒரு மேக்கப் நமக்கு விளங்கும். லிப் அண்ட் ஐ போர்டாக போனால் அந்த லுக்கே மாறி காட்டும். ஒரு இங்கனையெல்லாம் இப்போ டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கப்போ நாங்கள் அதை மறைச்சே ஆகணும். மறைக்கிறது ஒரு லேசான வேலை தான். ஆனால் அதை வந்து இன்டேக் பண்ணிட்டு ஃபுட்ஸில் கண்ட்ரோல் பண்ணி எடுக்கக்குள்ள அது ஸ்கின் தானாகவே மாறும். இதுக்காக தான் இந்த 6 மாதம் ட்ரீட்மெண்ட் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் தற்காலத்து மணப்பெண்கள் வந்து உங்களோட பிரைடல் புக்கிங்காக வர்றாங்கன்னு சொன்னா தற்காலத்து மணப்பெண்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க உங்கள்கிட்ட? என்ன மாதிரி என்னன்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஒன்று இருக்குதானே, இந்த இதுபடி நான் உடுத்தணுன்ட்டு இருக்குதானே, அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் வரது என்னன்னா நம்மளோட ஒர்க்ஸ் பார்த்து தான் அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, நம்ம புக் பண்ணலான்ட்டு வர்றது அடுத்தது. இது வேற எடுத்து பார்க்க போனோம்னாலும் சஜஸ்ட் பண்ணுறது, இவங்க நல்லோம் கொஞ்சம் நீ போயிட்டு பாரு அப்படின்னு நம்ம இன்னொன்று பேசுறது. நிச்சயமா பியூட்டிஷியனாக இருந்துக்கிட்டு நம்ம அமைதியாகவும் இருக்கல, நம்ம பேசணும், நல்லா பேசணும், விளங்கப்படுத்தணும், அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங் கொண்டு வரணும் நம்ம. அப்போ தான் அவங்க ஒரு டவுட் கூட கேட்கணும், இது இப்படி போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம கஸ்டமரை பிடிக்கணும். இதே கஸ்டமர் வந்து சாய்ஸ் பண்ணுறாங்க, அப்போ விண்டேஜ் லுக் கேட்குறாங்கன்னு வைங்களே, அதுக்கு ஹெவியான ஜுவல்ஸ் போடுறாங்கன்னா அந்த ஹெவி ஜுவல்ஸ் அதுக்கு செட் ஆகாது. விண்டேஜ்க்கு சிம்பிள் அண்ட் மினிமல் தான் நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த கஸ்டமர் மைண்டுக்குள்ளார போயிட்டு அதை மாற்றுற அளவுக்கு நம்ம பேசணும். அது இருக்கட்டுமா, அதையும் பார்ப்போம், இதையும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு நம்ம மைண்டை வந்து மாற்றுற அளவுக்கு நம்ம ஒரு டேலண்டட் பர்சனா. ஆகவே பியூட்டிஷியன்ஸ் வந்து பேச்சு தான் அவர்களுக்கு முதன்மையான ஆயுதம் இல்லையா? அதை அடுத்து இப்ப தற்காலத்து பெண்கள்ல வந்து இந்த நேச்சுரல் லுக்க விரும்புறாக்கள் அதிகமா காணப்படுறார்கள் இல்லையா? ஆனால் இந்த பிரைடல் மேக்கப்ன்றது இப்ப பார்ட்டி மேக்கப்போ அல்லது ஒரு கெஸ்ட் மேக்கப்புக்கோ நாங்க அந்த நேச்சுரல் லுக் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிரைடல் மேக்கப் பிரைட்ஸே கேட்கறாங்க நேச்சுரல் ஃபினிஷிங் இல்லையா? அது எப்படி சாத்தியமாகுது? பிரைடல் மேக்கப்புக்குள்ளே என்கிட்ட ஸ்கின் டோன் தாண்டி நான் ஒரு 1 ஷேட் வந்து ஒயிட்டராக தான் கொடுப்பேன். என்கிட்ட எக்ஸாக்ட் ஸ்கின் ஷேட் வந்து கொடுக்க மாட்டேன்.
ஸ்கின் ப்ரிப் பண்ணுறது எல்லாமே இருக்குது தானே. அதில் வந்து என்னை விட கொஞ்சம் லைட் ஷேட் கொடுத்து தான் நான் அது தாக்குவேன். நேச்சுரல் ஸ்கின்க்கு நம்மளோட ஸ்கின்னும் வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், அது ஃபர்ஸ்ட். இல்லை என்றால் வந்து நாங்கள் செய்யலாம், பட் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனாக நேச்சுரல் லுக் வராது. ஏன்னா இப்போ அண்டர் ஐலாம் கூட டார்க் ஸ்பாட் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து நேச்சுரல் ஷேட் கொண்டு வர இல்லாது. அதை கலர் கரெக்டர் போட்டு கன்சீலர் போட்டு மறைக்க போக்குள்ள அங்கே வந்து ஒரு கொஞ்சம் தடிமனான ஒரு தின் லேயரான மேக்கப் ஒன்றும் காட்டும். அது வந்து நேச்சுரல் மேக்கப்னு சொல்ல போக்குள்ள எல்லா ப்ராடக்ட்டும் சேம் தான், மெத்தடும் சேம் தான். அதில் தான் நம்மளோட ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நேச்சுரலுக்கு கொண்டு வராங்க, வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாமே சேம். நிச்சயமாக இந்த நேச்சுரல் லுக் எல்லாரும் விரும்புறது நேச்சுரல் லுக் தான். இருந்தாலும் அதுக்கும் ஒரு ஸ்கின் டைப் இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா அது கொஞ்சம் பிரைடல் மேக்கப் பண்ற வரையில அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் நீங்க கொடுக்கணும். நிச்சயமாக அந்த வகையில எல்லா துறையிலையுமே இந்த அப்பப்ப அப்டேட்ல இந்த ட்ரெண்ட்ஸ், புது புது ட்ரெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அதுவும் அந்த அழகு கலைத்துறையில வந்து அடிக்கடி இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து மாற்ற முடியும். தற்போது அழகு துறையில வந்து இருக்கிற அந்த ட்ரெண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் லுக், அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெண்டாக போகுது. தென் வின்டேஜ் லுக்ஸ் போகுது. அதுக்கப்புறம் மேக்கப்பில் வந்து நிறைய அது வந்திருக்கு, சேஞ்சஸ் வந்திருக்கு. ஏர்ப்ரஷ் மேக்கப் அந்த மாதிரி நிறையவே வந்திருக்குது. அதுகள் என்னென்னா சேம் ப்ராடக்டில் இருந்து மெத்தட்லேருந்து எல்லாம் சேம். அதை வந்து நாங்கள் ஃபேஸ்க்கு கொடுக்குற அந்த மெத்தட் வந்து வேறு. லைக் இப்போ ஏர்ப்ரஷ்னு சொல்ல போக்குள்ள அதை வந்து அந்த கெஜெட்டில் போட்டுட்டு நாங்கள் ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இருக்கும். நார்மலாக நாங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அதுதான் இப்போ ட்ரெண்டில் போய்க்கொண்டு, அதுதான் ஏர்ப்ரஷ் தான் இப்போ கூட ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. ஏர்ப்ரஷ் மேக்கப் பண்ணுற வகையில் அது டைம் சேவிங்ன்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஏர்ப்ரஷ் மேக்கப்புக்கும் நீங்கள் பண்ணுற மேக்கப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபினிஷிங் சரியாக வருமா? ஃபினிஷிங் நீட்டாக வரும் ஏர்ப்ரஷ். அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்கின்ல போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. பிளெண்ட் பண்ண போக்குள்ள வந்து பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து அந்த பிளெண்டிங் மார்க்ஸ் வந்து காட்டும் ஃபேஸில். காட்டு போகிறத வந்து இல்லாமல் ஆக்குறது தான் ஏர்ப்ரஷ் மேக்கப். அதில் வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸான லுக் இருக்கும். ஆனால் தெரியாமே செய்ய போகலாது. தெரியாமல் செய்ய போக்குள்ள ஒரே இடத்துக்கு வந்து அகெயின் அண்ட் அகெயின் ப்ரஷ் பண்ண போக்குள்ள அது திக்காகிரும். நம்ம தின்னான லேயரில் அந்த மேக்கப் கொடுக்கணும். இப்பத்திய காலத்தில் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து இந்த ஏர்ப்ரஷ் மேக்கப் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏர்ப்ரஷ் மேக்கப் பண்ணி இல்லாம இப்ப ட்ரெண்ட்ல ஒரு லுக் இருக்கும். ஆனா உங்கள்ட்ட புக் பண்ண வர்ற ஒரு கிளைண்ட் வந்து ஒரு லுக் கேட்பாங்க. அது வந்து மேபி அந்த பழைய ட்ரெண்ட் போன லுக்கா இருக்கும். இப்ப நீங்க இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? கிளைண்டோட ப்ரிஃபரன்ஸுக்கா இல்லது ட்ரெண்டுக்கா? கிளைண்டோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஆனா நான் அவங்ககிட்ட பேசணும். பேசி இது ஓகே, இது செய்யலான்னு நான் சொல்லிட்டு நீங்கள் வேணா இதை ட்ரை பண்ணுங்களே அப்படின்ற மாதிரி தான் நான் இதை வந்து இதுக்கு பண்ணணும். அப்போ போகக்குள்ள மேபி அவங்கள வந்து மாற்றி எடுக்கலாம் இன்னொரு இதுக்கு. அந்த மாதிரி ஒரு ட்ரிக் ஒன்று யூஸ் பண்ணலாம் எல்லாருமே. அது இருக்கட்டும், இதையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் ஆல்ரெடி கதைச்ச மாதிரி பேச்சு தான் மேக்கப் ஆர்டிஸ்டாலே கதைச்சு தான் நாங்கள் அவங்கள சம்மதிக்க வைக்கணும் இல்லையா? அப்போ அழகுத்துறை மட்டும் இல்லை, இப்போ தற்காலத்தில் இருக்கிற நிறைய துறைக்கு வந்து உதவியாக இருக்கிறது இந்த சோஷியல் மீடியாஸ். உங்களோட தொழிலுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் எப்படி உதவி செய்யுது? எனக்கு உதவி செய்யுதுன்னா, நான் இந்த கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவேன். என் ஸ்டேட்டஸ் அதுகளில் போடுறது தான். அப்புறம் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ், அப்புறம் நம்ம செய்கிற ஒர்க்ஸ், ஒன் டே ஒர்க் ஷாப் அதுகளெல்லாம் போட போக்குள்ள தான் இங்கே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட வந்து ஃபினிஷிங், அந்த நம்ம போடுற ஃபோட்டோஸில் ஃபினிஷிங் பார்த்து தான் யாராக இருந்தாலும் புக் பண்ணுவோமா அப்படின்ற டவுட்டில் தான் எல்லாருமே வருவாங்க. நம்ம பேசினதுக்கப்புறம் எந்த பிரைட் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுற பிரைட்ஸ்க்கு வந்து நான் ஒன் டே வர சொல்லிவிட்டு நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி காட்டுவேன். இப்படி தான் அவங்களுக்கு அவுட்லுக் வரும், அன்னைக்கு அவங்களோட முக்கியமான நாளுக்கு இப்படி தான் வரும் அப்படின்னு காட்ட போக்குள்ள அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிலீவ் கூடும். இந்த மாதிரி லுக் ஒன்று அதில் வந்து நம்ம பார்த்துக்கொள்ளையிலும் இது கொஞ்சம் இதாக இருக்குது, இதை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், அந்த மாதிரி அவங்ககிட்டே நம்ம ப்ரிஃபரன்ஸ் கேட்டுக்கலும் நம்மளும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம் ப்ரிஃபரன்ஸ். அதில் தெரியுது. அப்போ எங்களை வெளிப்படுத்துறதுக்கு இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு நல்ல ஒரு களமாக இருக்கிறது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் தற்காலத்தில் நிறைய இளம் பெண்கள் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்டா வர்றதுக்கு முனைகிறாங்க இல்லையா? அந்த வகையில இளம் பெண்களுக்கு வந்து அந்த ஒரு 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 ஆசை இருந்தாலும் அதை பற்றின ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். எதை ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றது, எதுல இருந்து நாங்க தொடங்குறதுன்ற ஒரு ப்ரொடக்ட்ஸ் பற்றின தெளிவே இல்லாமல் இருக்கும். அவர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்படி அந்த ப்ரொடக்ட்ஸை வந்து சூஸ் பண்றது? நான் அதுக்கு சொல்லுவேன் என்னன்னா, ப்ராப்பரான கிளாஸஸ். இப்போ வந்து நிறைய பேர் கிளாஸ் வைக்கிறாங்க, எல்லாருமே ஒர்க் ஷாப் செய்கிறாங்க, கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே
இப்போ எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாரும் கிடைப்பாங்கன்னு தெரியாது. இப்போ என் மிஸ் எல்லாம் ஒரு 2 years ஆகுது. அந்த ஹெல்ப் அந்த எதுவும் புதுசாக வந்தால் கூட சொல்லி கொடுக்குறது இருக்குது. நம்ம சூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து தான் ஃபர்ஸ்ட் அந்த இது இருக்குது. ஒரு அடிப்படையானதுலேருந்து இப்போ மேக்கப்புக்குள்ளே ஹெட் டு ஃபீட் ஃபுல்லாக படிக்கணும். ஜஸ்ட் மேக்கப் மட்டும் இல்லை, தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்க எல்லாமே படித்தா மட்டும்தான் அதில் வந்து ஃபுல்ஃபில்லாக அந்த அறிவு ஃபுல்லாக நமக்கு வரும். இப்போ கூட வந்து பியூட்டிஷியன் ஆகுறது வந்து இது இல்லை, லைக் நைட்டா ஒரு என்டியா அந்த மாதிரி போனோம்னா நமக்கு வந்து NVQ சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கலும். NVQ எடுத்தோம்னா அப்ரோட்ஸில் வேலைக்கு போகலும், எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுத்துக்கொண்டு. நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறோம் எடுக்கிறோம் எல்லாம் ஓகே, இங்கே செய்கிறதுனால நம்ம ஒரு NVQ வேணுன்னா நம்ம அங்கே தான் போயிட்டாகணும். நானுமே இன்டர்நேஷ்னல் லெவல் முடிச்சிருக்கேன். முடித்தாலுமே நமக்கு NVQங்கிறது மஸ்ட். அந்த மாதிரி நம்ம சாய்ஸ் பண்ணுற இடத்த பொறுத்து தான் அந்த நாலேஜ் எல்லாம் வரும். ஒரு ப்ராடக்ட்னாலும் அந்த ஆல் ஸ்கின் டைப்புங்கிறது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லாது. அந்த இதை எடுத்தால் யாருக்கு என்னத்தை யூஸ் பண்ணலாம், இது எதுக்கு சரியாக வரும், அவங்களோட ஸ்கின்னை ப்ரிப் பண்ணுறேன்னா எந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம், அந்த அறிவு ஃபுல்லாக வந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆகலாம், ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டாக வர முடியும் இல்லையா? ஆகவே இளம் பெண்களே, நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக வரணும், அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியலைன்னு சொல்லுங்கன்னா ப்ராப்பராக ஒரு கிளாஸுக்கு போங்க இல்லையா? கிளாஸுக்கு போனால் எல்லாமே சரியாக வரும். கிளாஸ்ன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது என்னன்னா, தற்காலத்தில் வந்து இந்த ஒரு நாள் கோர்சஸ், 6 மாத கோர்சஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? அட்வான்டேஜ்னு சொல்ல போக்குள்ள வந்து இப்போ செலிப்ரிட்டிஸும் செய்யலாம் 1 day ஒர்க் ஷாப்ஸ். அவங்களோட ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குது தானே, இது தான் என்ட ஸ்பெஷல் மேக்கப்லன்னு அதை வந்து சொல்லி தர மாட்டாங்க யாரும். செலிபிரிட்டிஸ் இருந்தாலுமே அதை வந்து சொல்லி தர மாட்டாங்க. அது அவங்களோட சிக்னேச்சர். இது இப்போ எனக்குன்னு ஒரு சிக்னேச்சர் லுக்னா நான் சொல்ல மாட்டேன் யாருக்கும். அதுதான் என்ட ட்ரிக். ஏன்னா என்ட கஸ்டமர்ஸ் போயிடுவாங்களே. இப்போ நான் ஒர்க் ஷாப் செஞ்சாலும் இது தான் மேக்கப், இது இந்த ஃபேஸ்க்கு இப்படி உடுத்தலாம், இந்த ஃபேஸ்க்கு இப்படி போகலாம், இதுக்கு இந்த மாதிரி போகலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்போமே தவிர்த்து செய்ய மாட்டோம். இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்கிறேன்ட்டு இல்லை. மோஸ்ட்லி இப்போ வந்து 1 day ஒர்க் ஷாப் செய்கிறது காசு தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு 3000 படி 10 பிள்ளைகளுக்கு படிப்பிச்சேன்னா 30,000. அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதுகளில் தான் போகுது. 3000 கொடுத்து ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறேன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த நாலேஜ் வராது. நான் ப்ரைமர் போடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். எந்த ப்ரைமர் போடுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ எல்லா நாலேஜும் இருக்க ஒருத்தவங்க ஒர்க் ஷாப் போகிறது வேறு, ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் ஒர்க் ஷாப் போகிறது வேறு. இப்போ எல்லாம் தெரிஞ்சு இப்போ ப்ரைமர் போடுவோம் அப்படிங்கக்குள்ள அவங்க யோசிப்பாங்க, ப்ரைமர்னால் என்னது, என்ன யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், நிறைய இருக்குது அந்த மாதிரி. அதனால நான் 1 day ஒர்க் ஷாப்ஸ் வந்து பிள்ளைன்னு சொல்லலை, லைக் தெரியாதவங்க அதுக்கு போக வேணான்னு சொல்லுவேன். மேக்கப் பற்றின ஒரு எதுவுமே ப்ராடக்ட் நாலேஜ்லேருந்து எதுவுமே தெரியாதவங்க வந்து அதுக்கு போக வேண்டாம்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் போங்க, கோர்ஸ் போயிட்டு வந்துட்டு ஒரு அவங்களோட லுக்கில் என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க, என்ன ட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, அதுகளை எடுத்துக்கொள்றதுக்காக நீங்கள் ஒர்க் ஷாப்ஸ் போகலாம். நிச்சயமாக ஒரு மேக்கப் ஃபீல்டுன்னு இல்லை, எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே நாங்கள் ஒரு இலச்சு நிற்கணும்னா சம்திங் ஸ்பெஷல் வந்து எங்கள்கிட்ட இருக்கணும், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இது வந்து எங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி நீங்கள் உங்கள்கிட்ட பார்க்குற சிறப்பம்சம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கஸ்டமரை வந்து ஃப்ரெண்ட்லியாக நான் ட்ரீட் பண்ணுவேன். அது ஒன்று. கஸ்டமர் வந்து எத்தனை மணினாலும் எதுனாலும் என்கிட்ட கேட்டால் நான் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருப்பேன். அவங்க ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் எடுக்கிறாங்களா, ஜுவல்ஸ் பார்க்க போவோமா, அவங்களோட நான் இருப்பேன். இப்படி போகும் ட்ரெஸ் அப்படிங்கிற அளவுக்கு நான் அவங்களோட ஒரு கோஆப்ரேஷனோடு இருக்கணும். நீங்கள் எடுங்க நம்ம பார்ப்போம் அப்படின்றது வேறு, நான் வர்றேன் நம்ம பார்ப்போமே அப்படின்றது வேறு. அதனால இந்த கஸ்டமரை வந்து நம்ம இப்போ கைக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கணும் இல்லையா? எஸ். இப்போ ஒரு பிரைட் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களை மேக்கப்புக்காக புக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை வச்சு தான் உங்கள்கிட்ட நிச்சயமாக வந்து புக் பண்ணுவாங்க இல்லையா? அந்த நம்பிக்கை என்னதான் நம்பிக்கை வச்சுருந்தாலும் நீங்கள் அந்த பிரைடல் மேக்கப் போட கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல அவங்க எப்படியுமே நர்வஸாக இருப்பாங்க. மேக்கப் நல்லா வருமோ, இல்லை வந்து ஃபோட்டோஸ்க்கு எப்படி இருக்குமோன்ற ஒரு நர்வஸ்னஸ் அவங்கள்ட்ட இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நீங்கள் அவங்களுக்கு எப்படி கான்ஃபிடென்ஸ் கொடுப்பீங்க? வெட்டிங்க்கு முன்னுக்கு வந்து ஒரு நாள் நான் மேக்கப் போட்டு காட்டுவேன், இது மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு. இப்போ பிரைடு அங்கே வாராங்கன்னா எதுக்கும் பதறக்கூடாது. ஃபர்ஸ்ட் பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் லேட் பண்ணிட்டீங்க அது இது அந்த மாதிரி சொல்ல போக்குள்ள வந்து பிரைடுக்கு வந்து ஃபுல்லாகவே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடும். இது என்ன இப்படி செய்கிறாங்க, இது லுக் சரியாக 2 மணிக்கு எழுப்பி கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆகிரும். நம்ம அவங்களோட பேசிக்கொண்டு உங்களுக்கு என்ன வேணும், இந்த என்ன ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி பேசிக்கிட்டே நம்ம பண்ண போக்குள்ள வந்து இது நல்லா வரும் அப்படின்ற ஒரு இதாகிரும். ஆனால் மேக்கப் வந்து பண்ண போகக்கூடாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இதாகவும் சொல்லலாம், பிரைட்ஸ்க்கும் சொல்லுவேன் நான்.
ஆஃபில் வச்சு மேக்கப் பார்க்காதீங்க ஒரு நாளும். ஆஃப் கம்ப்ளீட் பண்ண போக்குள்ள பார்த்துட்டு இதே என்னக்கா இவ்வளோ இதாக இருக்குது, அந்த ஒரு கேள்வி கட்டாயம் வரும். கட்டாயம் வரும். பிரைடல் மேக்கப்னா நம்மளை வந்து இன்னும் ஒயிட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது தான் பிரைடல் மேக்கப். ஸோ ஆஃபில் பார்த்தோன்னே இதே என்ன இப்படி இருக்குதுன்ற மாதிரி இருக்கும். அதை ஃபினிஷ் பண்ணி பார்க்க போக்குள்ள நல்ல ஒரு அழகான இருக்கும். ஸோ அந்த ஆஃபில் பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே செட் ஆகுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, மேக்கப் எல்லாமே ஸ்கின்ல செட் ஆகுறதுக்கு. ஆகவே பிரைட்ஸ் இடையில பார்த்துட்டு இது என்ன இப்படி இருக்குன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க, அது அப்படித்தான் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணும்போது, ஏதாவது ஒரு மேக்கப் பண்ணும்போது கிளைண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆனா சில இடங்கள்ல என்னதான் நாங்க ப்ரியரா மேக்கப் போட்டு காட்டியிருந்தாலும் இடையில சில இடங்கள்ல வந்து கிளைண்ட் வந்து சாட்டிஸ் ஆகாத சில மூமெண்ட்ஸும் உங்களுக்கு நீங்க அதை பார்த்துருப்பீங்க. அப்படியான அனுபவம் இருக்காங்களா? அதை எப்படி எதிர்கொள்றீங்க நீங்க? இருக்குது. என்னன்னா பிரைடனுக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்த டைம் அவங்க ஒரு லிப் டைப் சொன்னாங்க. சாரி வந்து மெரூன். அவங்க சொன்னது வந்து ஒரு பிங்க் கலர் லிப் ஷேட் சொன்னாங்க. மெரூனுக்கு வந்து இனி ஐ லுக் வந்து சட்டிலாக போகும்னு சொல்லிட்டு இருந்தப்ப அப்போ லிப்பை நாங்கள் போல்ட் பண்ணி காட்டணும். ஒன்று ஐயை போல்ட் பண்ணி காட்டணும், இல்லை லிப் காட்டணும், இல்லை ரெண்டுமே காட்டணும். ஒரு இதாக பிங்க் ஷேட் வந்து ரெட் சாரிக்கு போகிறப்ப அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. பிங்க் போட்டோன்னு இது என்ன பிங்க் ரெட் போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கதைச்சி மர்ச் பண்ணி தான் நான் மாற்றினேன். ஆனால் அவங்க கடைசியிலே சொன்னாங்க, என்ன அக்கா நீங்கள் பிங்க் போடலையே அப்படின்னு சொல்லி. அந்த இதை வந்து அவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கும். இந்த ட்ரெஸ்க்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி இருந்தால் நல்லா. நான் அப்பையும் ஒரு பிங்க் ஷேட் நடுவில் போட்டு தான் அவங்களுக்கு மர்ச் பண்ணினேன். பொதுவாக நீங்கள் கஸ்டமர் கிளைண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கனாலும் அவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லையா. அவங்கள்ட்டையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் மேக்கப்பில் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் இல்லை, எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்கிற பெண்மணிகள் வந்து பல சவால்களை, பெண்மணிகள் சொல்ல முடியாது, எல்லாருமே பல சவால்களை சந்திச்சு தான் இந்த இடத்துல இருப்பாங்க இல்லையா. அப்படி நீங்கள் சந்திச்ச சவால்கள் என்ன, அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க? இதை முடிச்சதே பெரிய சவால் தான். நான் எமோஷனலி வீக்கான பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு சக்ஸஸை நோக்கி போடுறது சரியான கஷ்டம். நான் ஒரு கோர்ஸ் செய்கிறேன், எனக்கு அது முடியலைன்னா நான் அழுந்துட்டு போக மாட்டேன். அந்தளவுக்கு நான் ஃபெடப் ஆகிற ஆள் தான் நான். என்னென்னா இன்றைக்கி நான் பியூட்டிஷியன் ஆகியிருக்கேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி என் ஓன் கேஷ், என் ஓன் இது தான் எல்லாமே. நானாக படித்து நானாக இது பண்ணி தான் வரணும்னு நினச்சேன். பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. பட் என் கேஷில் நான் வந்தேன்னா லாபமும் நஷ்டமும் எனக்கு தான்ற மாதிரி. கோர்ஸை செய்கிறதுக்கு வந்து நான் ரொம்பவே அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டே தான் நான் இங்கே கிளாஸஸும் போனேன். ஸோ ஒர்க் இஷ்யூஸ், இங்கிட்ட ஃபேமிலி இஷ்யூஸ், கிளாஸஸ் எல்லாம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் தான் கூட அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு எனக்கு ஒரு 2 years ஆகுனுச்சு. அதுக்கப்புறம் தான் ஓகே இவ்வளோ நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பின்னுக்கு திரும்பி பார்த்தா. ஆகவே உங்களுக்கு குடும்பம் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருந்திருக்கு, நிச்சயமா இருந்திருக்கும், எல்லாருக்குமே இருந்திருக்கும். எல்லா பெண்களும் சாதிக்க துடிக்கும் எல்லா பெண்களுக்கும் பின்னாலே எங்களோட குடும்பம் கண்டிப்பாக இருக்கும். இதை தவிர்த்து கிளைண்ட்ஸ் மூலியமாக ஏதாவது சவால்கள் நீங்கள் சந்திச்சதுண்டா? இது இப்போ சில கிளைண்ட்ஸ் வந்து இந்த பேமெண்ட்ஸில் வந்து சில கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் அனுபவம்? பேமெண்ட்ஸ்லங்கக்குள்ளே ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் ரொம்ப சீப்பராக கேட்பாங்க. நாங்கள் இனி ப்ரைடல் புக்கிங்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரெஸ்க்கு ஒரு 25-30 சொல்கிறோன்னு வைங்களே. இப்போ நேச்சுரல் லுக் எதாக இருந்தாலுமே எல்லாம் ஒன்று. நேச்சுரல் லுக்கு நீங்கள் 50,000 பே பண்ணணுன்ட்டு ஒன்றுமே இல்லை. அதுதான் நேச்சுரல் லுக்னு வாங்க நார்மலாக வீட்டில் பண்ணிக்கொள்ளலாமே. அப்போ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் இன்னும் அவ்வளோ சொல்கிறீங்க, 10க்கு பண்ணி கொடுங்க. 10க்கு பண்ணல, ப்ரொடக்ட்ஸ் போகிறதே அவ்வளோவா இருக்கும். யூஸ் பண்ண போக்குள்ள ப்ராடக்ட்ஸும் நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணல. அது நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் எல்லாமே யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு மோர் தென் 5 அந்த மாதிரி விலையை குறைங்களே, இது என்ன இவ்வளோ கேட்குறீங்க அந்த மாதிரி வந்துருக்கு. நான் கிவ் அப் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி நிறைய. இல்லை பரவாயில்ல நீங்கள் வெளியில் பாருங்கள் அதை விட குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிவ் அப் பண்ணி தான் இருக்கேன். அதை எடுத்தது இல்லை ஒரு நாள். சிம்பிள். அடுத்தது இந்த மாதிரியா இந்த அழகு கலையில் வந்து சாதிக்க துடிக்கும்ங்கிற இளம் பெண்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? டிப்ஸ்ன்னு சொன்னால் இப்போ பியூட்டிஷியன் அப்படிங்கிறத தாண்டி ரெசினா, ஆரி ஒர்க் இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஒரு பிஸ்னஸாக பார்க்கணுமே தவிர்த்து இதை வந்து நான் இவங்களுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்தது ஏர்னிங்ஸ். ஃபேமிலி பார்க்குற அதே டைம் நம்மளும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு தான் வந்தோம். ஸோ இதை படிக்கிறவங்களும் வந்து சீப்பராக யாரும் செய்கிறாங்களே எங்கே போயிட்டு நம்ம படிப்போம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. படிக்கிறதே படிக்கிறோம், நல்லாவே படிச்சிருவோமே, எடுக்கிறதே எடுக்கிறோம் ஒரு ப்ராடக்ட் நல்லதுலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோமே,
அப்படின்ட்டு தான் யோசிக்கணும். இன்னொன்று பியூட்டிஷியனையும் தாண்டி நிறைய கோர்சஸ் வந்து நிறைய இது வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் பியூட்டிஷியனாக மாறினா யாருக்கிட்ட போயிட்டு நம்ம ப்ரைடல் மேக்கப் போடுறது, யாருக்கிட்ட மேக்கப் போடுறதுன்னு இதுக்கு தானே. ஸோ அதர்வைஸ் வந்து இப்போ ஐடியில் இருக்குது, கிராஃபிக் டிசைனிங் இருக்குது, AAT, அப்புறம் HND எல்லாமே இருக்குது. இந்த கோர்சஸ் தாண்டி அதுகளுக்கு போனால் நமக்கு அப்ரோட் சான்சஸும் இருக்குது. ஸ்ரீலங்காலேயே நல்ல கம்பெனிஸ்லேயும் நமக்கு ஒர்க் பண்ண இயலும். இதுலேயே போகாமல் கொஞ்சம் வெளியில் போயிட்டு பார்க்கலாமே தான் நான் லேடிஸ்க்கு சொல்லுவேன். இதுலேயே நிற்காம இல்லையா? ஆமாம், பெண்கள் வந்து அழகுத்துறையில் மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் பல துறைகளுக்கு போய் சாதிக்க வேண்டும் என்று ஒரு அழகான டிப்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அழகுக்கலை இந்த துறையில் இருக்கிற பெண்கள் வந்து பெண்கள் அண்டு இல்லை யாருமே முக்கியமாக அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய குணங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் பொறுமை, பேச்சாற்றல், நல்ல ஸ்பீக்கிங் இது இருக்கணும். அப்புறம் என்னென்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே வந்து பதறாமல் கஸ்டமரை வந்து சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். லாங் ஹேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி இவ்வளோ முடியான்னு சொல்லக்கூடாது. நல்ல முடி இருக்குது, நல்ல ஒரு இது கொடுப்போம் அப்படின்னு தான் யோசிக்கணும். இப்போ சிங்கமாக இருக்கா, இது என்ன இப்படி இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. அதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும். அந்த எந்த ஃபேஸ்க்கு இல்லாட்டி எந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம வந்து பதறாமல் கஸ்டமரையும் பாதிக்காமல் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இதாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும். ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கணும் இல்லையா? அப்போ நிச்சயமாக இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை வேணும். அதோட எதையுமே பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணும்போது அது வந்து எங்களுக்கும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கட்டாயம் வரும். ஆதவன் டிவி நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருமே பியூட்டிஷியன்கிற ஒரு இதை தாண்டியும் நீங்கள் நிறையவே இருக்குது. இது செய்யுங்க, நான் செய்யலைன்னு சொல்ல, இதை தாண்டியுமே நிறைய இருக்குது. கேர்ள்ஸ் எல்லாருமே என்னவா இருந்தாலும் சரி எப்படியுமே மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். லவ் ஆர் அரேஞ்ச் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. தனக்கான இதை வந்து நானே செஞ்சு கேளும் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும் எல்லாருமே. அப்புறம் சொல்கிறது என்னென்னா ஒர்க் வந்து யாரும் கிவ் அப் பண்ணாங்க. ஃபேமிலி என்ன ஸ்ட்ரகல்ஸ் வந்தாலும் யாரும் ஒர்க் கிவ் அப் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது. நிச்சயமா இன்றைக்கு நிறைய கழிச்சிருக்க உங்களோட அழகான அனுபவங்கள் எங்களோட பகிர்ந்துருக்கிறீங்க. நிறைய நல்ல கருத்துக்கள் வந்து உங்களோட பெண்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமா உங்களோட பொண்ணான டைமை ஒதுக்கி வந்து எங்களோட வந்து இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணதுக்கு வந்து ஆதவன் டிவி சார்பாக நன்றி. ஆதவன் டிவிக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி ஒரு ஆள் இங்கே இருந்த ஆள் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது சோஷியல் மீடியாவில் போகிறப்பா நம்ம வீட்டில் உள்ள ஒரு ஃபுல்லாக அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னு சொன்னால் எல்லாமே பின்தங்கி தான் இருக்காங்க. இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் வெளியே வருதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் பெருமை தான். நம்மளையும் ரோல் மாடலாக நினைக்கிற அளவுக்கு இருப்பாங்க. இந்த சான்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ.